ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு ஏபிஜி ஏழுமலை டைரக்ஷன்ல வெளியான மையல் இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இதுல சேது ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோயினை சம்பரிதா தாரா நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மையல் இந்த படத்தினோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல ஒரு பெரியவரும் ஒரு வயசான அம்மாவும் கொலை செய்யப்படுறாங்க ஒரு வீட்டுல. அந்த கொலை செஞ்சது ஒரு 3 பேர். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க களத்துல இறங்குவாங்க போலீஸ். அதுக்கு இடையில இன்னொரு இடத்துல கதைப்படி இந்த படத்தினோட ஹீரோ ஒரு திருடன். அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஆடுகளை திருடி சந்தைக்கு அதாவது கறிக்கடைக்கு வித்துட்டு அதுல வர காசுல குடிச்சிட்டு சாப்பிட்டு இருப்பாரு. அவருக்கு அதுதான் தொழில். இப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஆடு திருடிட்டு களவான்ட்டு வரும்போது அந்த ஊருக்காரங்கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டின உடனே அந்த ஊருக்காரங்க அவர் எல்லா பக்கம் தேடுறாங்க. அவர் கிடைக்கிறதே இல்ல. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊரால ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு பேத்தியும் ஒரு பாட்டியும் மட்டும் வச்சிட்டு இருப்பாங்க. அவங்களை ஊராரெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மந்திரவாதி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு டாட் இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த களவாண்ட அந்த நம்ம ஹீரோ அந்த கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டினோடனே அதுலதான் அந்த பொண்ணு தான் ஹீரோயினி. இவரை பார்த்த உடனே விரும்ப ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஊருக்குள்ள எந்த ஆம்பளைங்களும் இந்த பொண்ணு பார்த்தது இல்ல. 5 வயசு இருக்கும் போதே இந்த பொண்ணு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதனால இங்க வந்துருவாங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த கிழவிக்கு இவரை பிடிக்கிறதே இல்ல. எப்படியாவது இந்த திருடனை இங்கிருந்து முடிக்கிட்டுறணும், ஊருக்காரங்க கண்ணில் படாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேத்தி லவ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா முடிக்கி விட்டுருவாங்க அந்த ஊருக்கு. அவர் ஊருக்கு வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் கொலையாச்சு பாத்தீங்களா, அந்த ஒரு வயசான அம்மாவும் ஒரு ஐயாவும். இப்ப அந்த கொலையில ஒரு சின்ன ஒரு லீடு கிடைச்சிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கொலையாளி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சொத்து பிரச்சனை. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யாரையாச்சும் ஒருத்தரும் நீங்க நம்ம ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க இந்த கேஸ்ல தப்பிச்சுக்கோங்க, அதுக்கு பணம் கேட்பாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு அதுல ஒருத்தரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் பண்ணி விட்டுருவாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ ஊருக்கு போயிட்டு அந்த பொண்ணோட நினைவுல நான் எப்படியோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு பொண்ணுக்கு ஒரு நகையை வாங்கிட்டு அந்த பொண்ணு தேடி ஊருக்குள்ள வராரு. வரும்போது ஏற்படுற அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த படத்தினோட கிளைமேக்ஸ். இந்த படம் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சரியான ஸ்நாச்சிங் படம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு திருடர்களை பத்திய படம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காதல் படம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொலையாளியை கண்டுபிடிக்கிற படம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை காட்டிட்டாங்க. இந்த படத்தினோட பலமே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் தான். ஃபர்ஸ்ட் ஹாப் உண்மையிலே இந்த படத்துல நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல நம்ம ஹீரோ ஆடு திருடிட்டு வர சீன்ல இருந்து அவர் அந்த ஊரால் இருந்து அந்த பாட்டி வீட்டுல இருந்து அவர் கிளம்பி போற வரலுமே இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய மேக்கிங் தான். உண்மையிலே நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த செட்டு போட்டு எடுத்திருப்பாங்களா இருக்கு. அந்த இடமெல்லாம் உண்மையிலே நல்லா கண்ணு குளிர்ச்சியா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த இடம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர எல்லா இடத்துலயுமே ஹீரோ நல்லாவே பண்ணியிருந்தாரு. அது போல அந்த கிளைமேக்ஸ் அந்த ஸ்டேஷன்ல அடி வாங்குற சீன்ல உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு. வெரி ஆக்ரோஷமான ஒரு பயங்கரமான ஃபைட்டரான ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு சோகமான முடிவை எடுத்துக்கிறாரு. அதுதான் இந்த படத்துல ஏன்னு தெரியல. ஒரு சுபமான முடிவோடு கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா டைரக்டர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொஞ்சம் சோகமான முடிவே இருக்கட்டும் சொல்லி கொடுத்துட்டாரு. அது போல இந்த படத்துல பாடல்கள் நம்ம கொஞ்சம் வேகத்திலேயே அமைஞ்சாலும் கூட கேட்கும்படியா இருக்கு. பாடல்கள் காட்சி அமைப்புகளோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கேட்கும்படியா இந்த படத்துல இருக்கு. அது போல இந்த படத்துல நடிச்சிருக்கிற அந்த போலீஸ் கேரக்டர் ஆகட்டும் நல்லா நடிச்சிருந்தாரு. அது போல அந்த அரசியல்வாதி பிளஸ் அந்த பணக்கார கேரக்டர் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த 3 பேரும் அந்த கொலை பண்ற அந்த 3 பேரும் கூட நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல சூப்பர் குட் சுப்பிரமணி ஒரு போலீஸ் சர்வீஸ் இருப்பாரு, ஏட்டா இருப்பாரு. அவரும் ஒரு பங்குக்கு நல்லாவே நடிச்சிருந்தாரு. அது போக எல்லாருமே புதுமுகங்களா இருப்பாங்க இந்த படத்துல. அதுதான் இந்த படத்தினோட பெரிய பலமே. ஆனா செகண்ட் ஹாப் கொஞ்சம் இழுத்துட்டாங்க இந்த படத்தை. அவ்வளவு சீன் தேவையில்ல, கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், கிறிஸ்ட கட் பண்ணிக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த படம் முழுமையா பார்க்கும்போது இந்த படம் நல்லா தான் இருக்குது. ஒன்னும் குறையெல்லாம் கிடையாது. மையல் படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கலாம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் கனமான இதயத்தோட போய் பாருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைன்னா கூட சுமார் தான் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்ல.
ஒரு ஆவரேஜான படம். நீங்க போய் பார்த்து ரசிக்கும்படியே இருக்கும். நிறைய சீன்கள் வந்து பழைய படங்களை ஞாபகம் ஊட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இருந்தாலும் கதையோட ஹீரோவும் ஹீரோயினியும் நல்லாவே இந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அவங்க பாராட்டுகள். நல்லா இருக்கு இந்த படம். நீங்க ஒரு டைம் போய் பாருங்க. தேங்க்யூ.